நாங்கள் உருவாக்காத லெஜிட்டிமேட்டாக கருதாக நியாயமானதாக கருதப்படாத எங்களுடைய அரசாக கருதாத அரசிட்ட கொடுக்குது. அப்போ ஒரு அரசற்ற தேசத்துக்கு என்ன பிரச்சனை? அரசற்ற தேசமான தமிழ் தேசத்துக்கு என்ன பிரச்சனை? தமிழ் சமூகத்துக்கு என்ன பிரச்சனை வந்துட்டுது? நான் சமூகமாக நுகர்ந்து கொண்டிருந்த காணியெல்லாம் இப்போ யார்கிட்ட போயிட்டுது? அரசிட்ட போயிட்டுது. அரசிட்ட போக அரசு என்ன செய்யுமாம்? அதை அரசு பகிர்ந்தளிக்குமா? The state becomes the sole custodian of state land. திருப்பி 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 இந்த சட்டங்களை வருது. 1931 Crown Land Ordinanceல செய்யப்பட்ட திருத்தம், 1931 Land Settlement Ordinanceல கொண்டுவரப்பட்டது. அதுக்கு கீழே அந்த கெசட் வந்தது. பிறகு 1935 வந்த ஸ்டேட் லேண்ட் சம்பந்தமான பெரிய சட்டமான காணி அபிவிருத்தி சட்டம், லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ். ஸோ வித்தின் அ வெரி ஃபியூ இயர்ஸ், ஒரு ஒரு குறுகிய காலப்பகுதியில் எங்களோட ரெஸ்ட் காமினஸ் எல்லாம் ஸ்டேட் லேண்ட் ஆயிட்டுது. மிக குறுகிய காலத்தில் நாங்கள் என்ன கண்டு கொண்டோம்? டிஎஸ்என் நாயகர்களை அவர் அந்த ஸ்டேட் லேண்டாக மாற்றினதை எப்படி பயன்படுத்த போகிறாரு? எப்படி பயன்படுத்தினார்? எங்கே ஆரம்பித்தோம்? கல்லோயால் ஆரம்பித்தோம். இது ஸ்டேட் லேண்ட் வழங்குறத இந்த நாட்டினுடைய பரம்பியலில் மாற்றங்களை ஏற்படுத்துக்கு பயன்படுத்தலாம் என்ற கருவியாக அதை பயன்படுத்தலாம் என்றதை இந்த அரசு கண்டு கொண்டது.